இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பறவைகளை பார்க்கலும் நானும் நீங்களும் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், இந்த பறவைகளுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறியாதிருப்பாரோ? இந்த பகுதியிலே கவலைப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் நம்பிக்கையூட்டும் வண்ணமாய் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுவதனால் எந்த ஒரு சம்பவமும் நிகழ்ந்து விடப் போவது இல்லை. கவலைப்படுகிறதினால் ஏதேனும் ஒரு நன்மை நம்மை தேடி வந்துவிடப் போவதும் இல்லை. கவலைப்படாதிருங்கள். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இயற்கையின் அழகே தனிதான். அந்த இயற்கையை அவ்வளவு அழகுபடுத்துகிற கர்த்தர் உங்கள் வஸ்திரங்கள், உங்கள் உணவு, உங்கள் அனுதின தேவை அவர் பார்த்து கொள்வார். ஆம், இதற்காக அவர் ஒரு கதையையும் அங்கே சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்தது. ஆனால் அவனுக்குள்ளே கவலை, தன்னுடைய தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் போதாதே, என்ன செய்வது என்று சொல்லி. அப்பொழுது அவன் யோசிக்கிறான், களஞ்சியங்களை இடிப்பேன், பெரிதாக கட்டுவேன், எனக்கு விளைந்த தானியங்களை எல்லாம் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு நான் சொல்லிக்கொள்வேன், என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு நாமே அநேக சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அதைத்தான் அங்கே மத்தேயு லூக்கா 12:21 சொல்கிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். நாளைய காரியங்கள் அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்கள். ஒரு சாதாரண பறவையை அனுதின தேவையை சந்திக்கிற கர்த்தர், ஒரு செடி கொடிகளை அவர் அழகுபடுத்தி பார்க்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்தியாமல் இருப்பாரோ? இந்த காலவேளையில் எதை குறித்து கவலங்கி போய் கொண்டிருக்கிறோம்? கலக்கத்தின் நிமித்தம் அநேக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோமோ? இப்படி செய்யலாமா, இப்படி இருக்கலாமா? கலங்காதிருங்கள். நாம் திட்டம் தீட்ட வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிரு. தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை அறிக்கையிடுங்கள். அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வார். அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். ஒரு குறைவில்லாமல் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர்.
அதினதின் காலங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து கரம் பிடித்து நடத்துவார். இந்த காலவெளியிலே கலங்கி நிற்கிற நாம் நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையோடு தேவனுக்கு மகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று லூக்கா 12:31 சொல்லுகிறது. உங்களுக்கு கூட அருளி செய்கிறவர், நினைப்பதை விட அதிகமாய் அருளி செய்கிறவர். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, பறவைகளையும் தாவரங்களையும் விட எங்களை விசேஷித்தவர்களாய் அழைத்த கர்த்தர் விசேஷித்த விதமாய் வழி நடத்துவீர், விசேஷித்த விதமாய் போஷிப்பீர், விசேஷித்த விதமாய் எங்களை காத்துக்கொள்வீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர். உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.